சிதம்பர தில்லை நடராஜர் பற்றி அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். திருமூலர் மந்திரம். திருமூலரின் திருமந்திரத்தில் இதை பற்றிய தகவல்கள். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது மனிதன் வடிவியில் சிவலிங்கம், அதுவே சிதம்பர சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்று பொருளை குறிக்கிறது. பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலின் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படிகள் பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சிவாய நம என்று 5 எழுத்து. கனக சபை பிற கோயில்கள் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது. இந்த கனக சபை தாங்க 4 தூண்கள் உள்ளது. இது 4 வேதங்களை குறிக்கிறது. சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவ நிலையினை வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கின்றனர். சிதம்பர நடராஜர் கோவிலில் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அவை காலை 6 மணி முதல் காலை பூஜை, காலை 8:30 மணி முதல் 9 மணிக்கு வேத பாராயணம், காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை விளக்கு பூஜை, மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை சாயர்ச்சகை பூஜை, இரவு 8 மணி முதல் 8:45 மணி 2ஆம் கால பூஜை மற்றும் இரவு 10 மணி முதல் 10:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை. இதில் அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கோவிலின் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும். திறந்திருக்கும் கடவுளூர் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இத்தலத்து மூலவர் லிங்க வடிவியில் ஆதி மூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார். இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும். ஆனால் எந்தவித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம பாவங்கள் நீங்கும். சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார். பொன் கூட்டல் அம்பலம், பொன்னம்பலம். அம்பலம் என்றால் சபை. பொன்னாளாகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவர்களுக்கு பொன்னம்பலம் என்று பெயர் ஏற்பட்டது. சிதம்பரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோவில் கொண்டுள்ளனர். இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரையும் தரிசிக்க முடியும். இறைவனும் இரவியும் எழுந்தருளி உள்ளனர். இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம். இது மன கண்களால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும். அதாவது திரை என்பது மாயை, திரை விலகினால் ஒளி தெரியும். அதுபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் கிடைக்கும் என்பதை விளக்கும். இந்த அருவ நிலைதான் இங்கு மூலஸ்தானம். அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்ட